Hey guys, this is Poovasan. Welcome to Career Guides Poovasan channel. I am conducting BPharm and NEET partial dropper. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல்ல பற்றி பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா யார் கண்டக்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாமோட எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் to 32 இயர்ஸ் நீங்கள் இருக்கணும். அந்த குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி ஏதோ ஒரு ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் முடிச்சிடணும். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற டிகிரி தான் நீங்கள் முடிச்சிருக்கணும். அடுத்து பார்த்தா இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக நீங்கள் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சிஜிஎல் பார்த்தீங்கன்னா யார் எழுதலான்னு பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சுருந்தா எழுதலாம். அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் இன் டெல்லி போலீஸ், சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸ். அடுத்தது சிஹெச்எஸ்எல் யார் எழுதலாம் பார்த்தீங்கன்னா 12th முடிச்சவங்க எழுதலாம். எம்டிஎஸ் அவங்க பார்த்தீங்கன்னா 10th முடிச்சவங்க எழுதலாம். அடுத்து ஸ்ரீனகராஃபர் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் இன் டெல்லி போலீஸ், கான்ஸ்டபிள் டிரைவர் மேல் இன் டெல்லி போலீஸ், ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல் லெவல் இது இன் டெல்லி போலீஸ், கான்ஸ்டபிள் ஜிடி. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 35 போஸ்ட் டிஃப்ரெண்ட் போஸ்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ், அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் செலெக்ஷன் ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸசைஸ். அடுத்து இன்ஸ்பெக்டர் ப்ரிவென்டிவில் இருக்கலாம். இதோட சேலரி பேசிக் சேலரி பார்த்தீங்கன்னா மினிமமாக 45K to 75,000 இருக்கும். இவங்களுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் to 32 இயர்ஸ் நான் சொன்ன மாரி தான். இதில் பார்த்தீங்கன்னா இருக்கும் அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், இவங்களுக்கான ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 to 30 இயர்ஸ். அடுத்து அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர் 18 to 30 இயர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 10th ஆஃப் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் இருக்கும், அவங்க பார்த்தீங்கன்னா 18 to 30 இயர்ஸ். அடுத்து அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் 18 to 30 இயர்ஸ். அடுத்து சிபிஐயில் பார்த்தா சப் இன்ஸ்பெக்டர் 15th இருக்குது, அது பார்த்தீங்கன்னா 20 to 30 இயர்ஸ் இருக்கணும். அடுத்து அதை பார்த்துங்க. அடுத்து இது லெவல் 5 லெவல் 4 இவங்களுக்குலாம் இருக்குது. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர் ரிலாக்ஸேஷன் இருக்குது. 5 இயர் ரிலாக்ஸேஷன் 32 இயர்ஸ் எலிஜிபிலிட்டி கொடுத்தோன்னா அது கூட வந்து நீங்கள் 5 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம், எக்ஸ்ட்ரா அதுக்குள்ளே முடிச்சிடலாங்க. அடுத்து ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் இருக்குது. பிடபிள்யூக்கு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரி 10 இயர்ஸ் இருக்குது. பிடபிள்யூபிடி ஓபிசியில் பார்த்தீங்கன்னா 13 இயர்ஸ். பிடபிள்யூபிடி எஸ்சி எஸ்டியில் இருந்தால் 15 இயர்ஸு. எக்ஸ் சர்வீஸ் மேனாக 3 இயர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees பார்த்தீங்கன்னா அப்புறம் யாருக்கு இல்லைன்னு ஃபீஸ் ஃப்ரீன்னு பார்த்தீங்கன்னா உமன் கேட்டகரி, எஸ்சி எஸ்டி கேட்டகரி இருக்குது. அடுத்து பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் இல்லை. அப்புறம் இந்த ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் இவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து 12th வந்து மேக்ஸ் வந்து 60% மார்க் வச்சுக்கணும். இல்லைன்னா டிகிரியில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்தே ஆகணும். இன்வெஸ்டிகேட்டர் இவங்க பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரிக்குள்ளே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸு எல்லா இயரும் லாஸ்ட் இயர் வரைக்குமே இந்த எல்லா எக்ஸாம்லேயும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருந்தே ஆகணும், அந்த ஜாப் போகிறவங்க மட்டும். இதில் பார்த்தீங்கன்னா டயர் ஒன் இருக்குது, டயர் 2 இருக்குது. டயர் 1 பார்த்தீங்கன்னா எல்லாருமே கம்பல்சரியாக எழுதியே ஆகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும், பாஸ் மார்க்குமே வச்சுப்பாங்க. குறிப்பிட்ட கட் ஆஃப் வரைக்கும் எடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான், எலிஜிபிலிட்டிக்குள்ளே வந்துடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட் கேட்குறாங்க, ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். அதுக்கு பார்த்தீங்கன்னா 25 கொஷின்ஸ் கேட்குறாங்க. மார்க் பார்த்தீங்கன்னா 50, அதாவது மார்க் எடுத்திங்கன்னா பாசிட்டிவ் மார்க் 2, நெகட்டிவ் மார்க் 0.5. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹவர் பார்த்தீங்கன்னா 1 hour கொடுக்குறாங்க. அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிட்டி ஆப்டிடியூட், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன். அடுத்து டயர் 2 பார்த்தீங்கன்னா டயர் 1 எலிஜிபிலிட்டி ஆனவங்க டயர் 2க்கு போவாங்க. இது பார்த்தீங்கன்னா 1 hour நடக்கும். ஈச் செஷனுமே 1 hour நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கா எபிலிட்டிஸ் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஷின் பார்த்தீங்கன்னா 30 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா 3 இருக்கும், நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். பார்த்தீங்கன்னா செஷன் 2 எக்ஸாம் சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருநெல்வேலி, திருச்சி, வேலூர், புதுச்சேரிலாம் இருக்குது. அண்ட் தேங்க்யூ டு ஆல். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதாவது அந்த வீடியோவை பற்றி ஏதாவது தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எக்ஸாம் டயர் 2 பற்றி ஏதாவது இன்னும் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது இருக்க போஸ்ட்டு இதில் என்னென்ன ஜாப்ஸ் இருக்கோ அதை ஜாப் ப்ரொஃபைல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன்.